நேற்று மார்க்கெட் வந்து அப் சைடு மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறமா டவுன் சைடில் க்ளோஸ் ஆச்சு. நேற்றுடைய மார்க்கெட் வாலட்டாலிட்டி நிறையவே இருந்தது. நேற்று மார்க்கெட்டினுடைய அப் சைடுக்கான காரணம் தொடர்ந்து ஒரு 2-3 நாளாக ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நல்ல மூமெண்ட் காமிச்சது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கும் ஐடி ஸ்டாக்ஸோட மூமெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் வேர்ல்டு வைடு இருக்கிற இன்ஃப்ளேஷன்னால மார்க்கெட்டினுடைய அப் சைடு மூமெண்ட் டெஃபினட்டாக பாதிக்கப்படும். இன்றைக்கி டவுன் சைடில் ஒரு கேப் டவுனில் கூட ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கான ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜி என்டர்டெயின்மெண்ட் பார்க்கலாம். ஜி என்டர்டெயின்மெண்ட்டில் டிஜிட்டல் பிஸ்னஸ் நல்ல க்ரோத் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட் ரெவின்யூஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. 1 மில்லியன் வரைக்கும் நியூ ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பாசிட்டிவாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா பிபிசிஎல் பார்க்கலாம். இதில் 1 இயர் ஆவரேஜ் டார்கெட் அப்படிங்கிறத வந்து 370+ 360 வரைக்கும் குறைச்சிருக்காங்க. இதனால ஒரு 25-29% வரைக்கும் அப்சைட் மூமெண்ட் காமிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் வச்சு இன்னைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ண வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.